ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 8 வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இது 9வது வீடியோ. இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். ஒரு மாணவன் ஒரு எண்ணை 8/7 பெருக்குவதற்கு பதிலாக 8/7 வகுத்திட சரியான விடையை காட்டிலும் 45 குறைவாக பெற்றார் எனில் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு எண்ணால் ஒரு எண்ணை 8/7 பெருக்கிறதுக்கு பதிலாக 8/7 வகுத்துட்டார் ஒரு மாணவன். ஓகேங்களா? அப்போ விடை ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க. சரியான விடையை காட்டிலும் 45 குறைவாக பெற்றிருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எண் என்னவாக இருக்கும் அதுதான் கேட்குறாங்க. ஈஸியாக போடலாம். எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு எண் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 8/7 பெருக்க ஃபஸ்ட்டு 8/7 பெருக்கக்குள்ள நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 8x/7 கிடைக்கணும். இந்த எக்ஸை 7 கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸை 8/7 பெருக்குள்ளாரு 8x/7. அதுவே 8/7 வகுக்கிறோம் மாற்றி. ஓகேங்களா? 8/7 கீழே x/8/7. அப்போ நம்ம வகுக்குள்ளார என்னவா மாறும்? கீழே பின்னெண்களாக இருக்கனால நம்ம பெருக்கலாக மாற்றுறோம். x × 7/8 பெருக்கலாக மாற்றுக்குள்ளார தலைகீழே மாறும் 7/8. இப்போ பெருக்குள்ளார 7 × x 7x/8. நம்மளுக்கு பெருக்கும்போது 8x/7 கிடைக்குது. ஒரு எண்ணை வகுக்கும்போது 7x/8 கிடைக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் கொடுத்துருக்காங்க 45. வித்தியாசம் அப்படின்னா என்னென்னா மைனஸ் போடணும். ரெண்டு நபருக்கு இடையில் மைனஸ் தான் வித்தியாசம்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த போட்டிருக்கோம் பாருங்கள். 8x/7 - 7x/8 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 45 குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. குறைவுனால இங்கே மைனஸ் தான் போடணும். ஓகேங்களா? மைனஸ்னால் இங்கே நம்பர் முன்னாடி மைனஸ் இல்லை, இந்த ரெண்டு எண்களுக்கு இடையில் மைனஸ் போடணும். ஓகேங்களா? அப்போ 8x/7 - 7x/8 = 45. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஈஸியாக. இதுக்கு குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க கீழே இருக்கிறத. ஓகேங்களா? எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக கிராஸில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. 8 8ஆல் பெருக்கினா 8 8 64 எக்ஸு, 7 7ஆல் பெருக்கினா 7 49 எக்ஸு, கீழே 7 8 பெருக்கி கீழே போட்டுங்க. 7 8 56 = 45. இந்த 56 எங்கள் வகுத்தில் இருக்குது, அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 45 பெருக்கல் 56 45 56 பெருக்குனா 2520. இங்கே பாருங்கள் 64 49 இருக்குது. 64லேருந்து 49 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா ரெண்டுமே எக்ஸ் கூட இருக்குது. அப்போ 64 எக்ஸ்லேருந்து 49 எக்ஸை மைனஸ் பண்ணோம்னா 15 எக்ஸு. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. இப்போ 15 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் வகுத்தலில். ஓகேங்களா? 2520 வகுத்தல் 15. இதை அடித்தோம் அப்படின்னா 2520 15ஆல் வகுத்தோம் அப்படின்னா 168 கிடைக்கும். நீங்கள் வகுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அந்த எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள். 168 தான் ஆன்சர். வெரி ஈஸியான சம். அடுத்த சம் பார்க்கலாம். மதிப்பிடுக. ஒரு 2 கலப்பு பின்னங்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நடுவில் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெரி ஈஸியான சம்மு. இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். 9 1/4 அதாவது 9/4 - 3 5/6 ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் கூட கொடுத்துருக்காங்க அது கூட. ஓகேங்களா? அப்போ 2 கலப்பு பின்னம் ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 9 1/4 - 3 5/6. இப்போ 9 1/4 எப்படி தகா பின்னமாக, இது கலப்பு பின்னத்தில் இருக்குது, தகா பின்னமாக மாற்றணும். இந்த சைடில் போட்டிருக்கோம் பாருங்கள். என்ன செய்யணும்னா இந்த 4 இந்த 9 கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேலே இந்த 1 கூட கூட்டிக்கணும். 4 9 36 இதை போட்டிருக்கேன். +1 ÷ 4. 36 1 கூட்டினா 37/4. அதே மாதிரி தான் இந்த ரெண்டாவது இருக்கிறது 3 5/6. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 3 18 18 இங்கே போட்டுட்டேன். +5 பக்கத்தில் இருக்கிற 5 ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். +5 ÷ 6. இதை பெருக்கலில் போட்டுறாதீங்க. 18 5 கூட்டணும் அப்படின்னா 23/6. ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். 37/4 இங்கே போடுறோம். இதுக்கு பதிலாக 37/4 கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிட்டோம். ஓகேங்களா? இதுக்கு பதிலாக 23/6. இப்போ கீழே பாருங்கள், சேமாக இருந்தால் அப்படியே கூட்டிக்கலாம். இது வெவ்வேறாக இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 4 6னுடைய எல்சிஎம் எடுத்துக்கணும். என்ன எல்சிஎம் எப்படி இருக்குன்னா டானா வகுத்தல் போட்டு எடுங்க. 4 6 7ஆல் வகுப்படும் 2. அப்போ 2 2 4 3 2 6. இப்போ இது 3த்தையும் பெருக்கிக்கோங்க. 2 4 4 3 12 தான் எல்சிஎம். ஓகேங்களா? 12 4ஆல் வகுக்கலாம், 12 6ஆல் வகுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 12ல் எத்தனை 4 இருக்குது பாருங்கள். 3 4 12. அப்போ அந்த 3 எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இது கூட பெருக்கணும் 37 கூட. அப்போ 37 பெருக்கல் 3 மைனஸ் 12ல் எத்தனை 6 இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா எல்சிஎம் 12. அப்போ 6ஆல் வகுக்கிறோம். 2 6 12. அப்போ 2 எடுத்துகிட்டு போய் இந்த 23 கூட நம்ம பெருக்கணும்.
இப்போ 23 பெருக்கல் 2. இப்போ அப்படியே பெருக்குங்க. 37 3ஆல் பெருக்குனா 111. 23 2ஆல் பெருக்குனா 46. நடுவில் மைனஸ் வந்துடும், கீழே 12. ஓகேங்களா? இப்போ 111 46 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 65, கீழே 12 வந்துடும். அப்போ 65 12ஆல் வகுத்தோம் அப்படின்னா அது இப்போ வகுத்துருக்கோம் பாருங்கள். 5 12 60, மீதி 5. இதுக்கு மேலே வகுக்க முடியாது. இது வந்து முழு எண் 5 இங்கே போட்டுக்கணும். இது வந்து வகுத்தி, இது 12 கீழே வரணும், வகுக்கிற எண். இது மீதி வந்து மேலே போடும். ஓகேங்களா? 5 5 × 5/12. ஆன்சர் வந்து 65/12 தான். ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம கலப்பு பின்னத்தில் அதை மாற்றிக்கிறோம். நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 5 × 5/12 ஆன்சர். இது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? வெரி ஈஸியான சம்மு. இது மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் 4 கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் 30 கொஸ்டின் இருக்கும். அதுக்கான அந்த 30 கொஸ்டினும் ஒரு வீடியோவில் 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஷார்ட்கட்டும் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். டேட் படி நான் போட்டிருக்கேன். எந்த டேட்டில் எக்ஸாம் நடந்து எந்த இயரில் நடந்துன்னு போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த சம்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.